மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ட்ராமா பார்த்தலாமா? ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்காருல்ல, அவர் ஒரு இடத்துல இப்போ மறைஞ்சு நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு பேசிட்டு அவங்க ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட ஐடி கார்டை போட்டுட்டு விளையாடிட்டே வந்துட்டே இருப்பாங்க. நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உளறிட்டே அவங்க ஃபோன் பேசிட்டே வந்துட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா மறைஞ்சு நின்றுட்டே இருப்பாரு. ஆனால் ஹீரோவை யாரோ துரத்திட்டே இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஹீரோ மறைஞ்சிருக்கிறத ஹீரோயின் பார்த்துருவாங்க. அவங்களால ஹீரோவுக்கு ஆபத்து அப்படின்றதும் ஹீரோயினுக்கு இப்போ நல்லாவே புரியும். அவரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அவரை கூட்டு வந்து ஒரு செவர்கிட்ட வந்து மறைய வச்சிருவாங்க. ஏன்னா அவங்க அந்த பக்கம் துரத்திட்டு இருக்காங்கன்றத ஹீரோயின் பார்த்துருவாங்க. பார்த்தோன்னே ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்து அவரும் அவங்க கிட்ட வரதை பார்த்துருவாரு. ஏன்னா ஹீரோ இப்போ காயப்பட்டிருக்காரு, அவரால் இப்போ சண்டை போட முடியல. அந்த டைமில் அவர் என்ன சொல்வார், ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவார். ஹீரோயினுக்கு அது நல்லா புரிஞ்சிடும். ஏன்னா பேக் சைடில் தான் அவங்கள நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோன்றதை அவங்களுக்கு காட்டிட்டோம் அப்படின்னா தேவையில்லாமல் இவனுக்கு பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு இவனுக்கு காப்பாற்றலாம் அப்படின்ற பேரில் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கிஸ் பண்ணிட்டு அவர் கூட இப்போ அவரை அடிச்சு பிடிச்சி சண்டை போடுற மாதிரி போடுவாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு 3 பிள்ளைங்க இருக்கு, நீ இன்னும் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க, நான் அவனை டிவோர்ஸ் பண்ணாதான் எனக்கு சரி வரும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்க. அதை துரத்திட்டு இருந்தவங்க என்ன நினச்சிப்பாங்க, ஏதோ குடும்ப பிரச்சனை போல இருக்கு, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க துரத்த போயிடுவாங்க. அப்பதான் வந்து ஹீரோக்கும் ஹீரோன்னு பேசும்போது நான் அவங்களுக்காக ஆம்புலன்ஸை கூப்பிடுறேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டானோன்னு இது என்ன பிரச்சனைன்னு ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அவங்கெல்லாம் யாரையும் துரத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி மட்டும் தெரியும். யாரை துரத்தாங்க என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளை துரத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லும் போது யாருன்னு கேட்கும் போது அவர் ஒருத்தர் வந்து எப்படி சொல்றது, ஒரு கேங் லீடராக இருப்பாரு. உடனே அவனை பற்றி உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது தெரியும், அவன் ரொம்ப பொல்லாதவன், அவன் ஈவிருக்குமே பார்க்க மாட்டான், அவனை பற்றி எனக்கு அப்படி தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வரும் ஹீரோ தான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவங்கெல்லாம் அவளை தேடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சவொன்னே நீ தான் அவனா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட நிற்கவே அவங்களுக்கு பிடிக்காது. அச்சுச்சோ உன்னைய நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது திரும்பவும் ஹீரோ பிடிச்சி வழுக்க டைமாக அவங்களுக்கு கிஸ் பண்ணுவார். ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் பாட்டுக்கும் ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஐடி கார்டு கீழே விழுந்து கிடக்குமா, அதை எடுத்து ஹீரோ பார்ப்பாரு. இப்போ வந்துருவாங்க, என்னாச்சு பாஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ இப்போ என்ன சொல்வார்னா, அந்த ஐடி கார்டு வச்சிருக்காருல, இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அவளை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அவள் எங்கே இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லவும் எல்லாருமே இப்போ ஹீரோயின் படிக்கிற காலேஜ் சொல்லிடுவாங்க, காட்டி கொடுத்துருவாங்க. ஹீரோ இப்போ நேராக அந்த காலேஜுக்கு கிளம்பி வருவார். கிளாஸ் ரூம்குள்ளேயே வருவார். வந்த உடனே ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியாது. அவங்க அப்பா ஹீரோனோட அப்பா தான் வந்து ப்ரொஃபஸராக இருந்து பாடம் நடத்திட்டு இருப்பாரு. யார் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னோட ஃபியூச்சர் மருமகன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்வார். அவருக்கு ஒன்றுமே புரியாது. அதோட ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பேசுவார். பேசும்போது ஹீரோயினுக்கு வந்து அவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்திப்பார். என்னை பற்றி உனக்கு தெரியாதுல, என் பேர் இதுதான், நான் உன்னை லவ் பண்ணுறேன், இப்போதைக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் நான் தான், ஃபியூச்சரில் நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பாவுக்கு இப்போ ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு பக்கம் கோவமாக வரும். யார்டா நீ இந்த மாதிரி என் பொண்ணுகிட்ட வந்து பேசுகிறேன்னு சொல்லி கேட்கவும் அவர் எல்லார்ட்டையும் சொல்லும். எல்லாரும் மிரண்டு போய் உட்காந்துருப்பாங்க. அதே இடத்துல ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் நீ இதுக்கு முன்னாடி உன்னை யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோம் கல்யாணம் பண்ணுறோம் அப்படி இஷ்டத்துக்கு நீ பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக கத்துவாங்க. பழகலாம், இப்போ பழகினோம்னா நான் உன் பாய் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிடும்ல, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயினுக்கு வந்து கோவமாக வரும். இந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணிட்டே இருக்காது, என் கையை விடுன்னு கத்துவாங்க. இப்போ ஹீரோனோட அப்பா வந்து என்ன சொல்வார், இங்கேருந்து நீங்கள் போகல அப்படின்னா வந்துட்டு நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்ற மாதிரி அவர் சொல்வார். என்ன பண்ண, ஏதாவது திருடினா கொள்ளடிச்சேன்னா இதுவும் தப்பு பண்ணனா, ஒன்றுமே பண்ணலையே, எதை வச்சு என்ன போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன்னு நீ சொல்கிற, நான் லவ் பண்ணது தப்பா, லவ் பண்ணது தப்பு நீ எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் மாமனார்கிட்ட பேசுவார். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து நிறைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்குது, நான் ரொம்ப பணக்காரன், என்கிட்ட அவ்வளோ இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நான் இப்போ கல்யாணம் படிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதெல்லாம் இருந்தால் மட்டும் பத்தாது, மனசுக்கு பிடிச்சிருக்கணும், எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அதனால உன்னை என்னால் பாய் ஃப்ரெண்டை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. கோவமா இருப்பார் ஹீரோனோட பேசினதில். இந்த நேரம் பார்த்து அந்த ஸ்கூலில் இன்சார்ஜ் இருக்கார்ல, வேகமாக ஓடி வருவார். நீங்கள் யாருன்னு தெரியாமல் அவங்களும் அவங்கள்ட்ட அப்படி பேசிட்டாங்க, எனக்கு இப்போ தான் நீங்கள் யாருன்னு தெரியுது, எங்கள் ஸ்கூலில் பாதி பில்டிங் வந்து அதாவது இந்த காலேஜில் கட்டாமே அப்படியே பாதிலே நிற்கிது, நீங்கள் மனசு வச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் டொனேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிடுவார். உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவங்க மாமனார்கிட்ட டீல் பேசுவார். நீங்கள் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வேலை பார்க்குற இந்த காலேஜை நானே பொறுப்பாக எடுத்து கட்டி கொடுப்பேன்ற மாதிரிலாம் சொல்வார். உடனே அவர் என்ன சொல்வார், இந்த காலேஜில் நான் ஒரு நல்ல பேரோடு இருக்கிற ஒரு நான் வந்துட்டு இங்கே என் பொண்ணோட கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்கு நான் இங்கே வரல, ஸோ அந்த காலேஜ் விஷயம், அது கட்டுற விஷயம், கல்யாண விஷயம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ என்கிட்ட இப்படி பேசாத, எனக்கு இதில் பிடிக்கல, எனக்கு இது விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா சொல்லுவார். தேவை யாருக்கு இருக்கோ அவங்க கிட்ட நீ என்ன டீல் பேசணுமோ பேசிக்கோ, எனக்கும் உன்னை பிடிக்கவே இல்லை, என் பொண்ணுக்கும் உன்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு அவர் பாட்டுக்கு போவாரா. ஹீரோட ஆளுங்க யாருமே அவங்கள வெளியே போடாமல் அப்படியே வழி மறைச்சிருவாங்க. இப்போ அவங்க 2 பேருக்கு ஒன்றுமே புரியாது, ஹீரோயினுக்கும் அவங்க அப்பாக்கும். அப்போ அவங்களாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்வார்னா, இப்போவே நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு கோவமாக வரும். அப்போ ஹீரோட ஆளுங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோனுக்கு நிறைய கிஃப்ட்ஸ், அவங்க அதாவது கல்யாணத்துக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸு, நகை, துணிமணி, இப்போ அதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி திங்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் கொடுத்து மட்டும் என்ன விலைக்கு வாங்க முடியும்னு நினைக்காதுன்னு ஹீரோயின் சொல்லும் போது ஹீரோ பொண்ணே கோவம் வந்துடும். டக்குன்னு என்ன பண்ணுவார், எல்லாரும் முன்னாடி இப்போ ஹீரோயினை வலுக்கட்டாமல் கிஸ் பண்ணிடுவார். ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கால், அவர் வேற வந்து நின்றுட்டு இருப்பாரு. இங்கே என்ன நடக்குது, யார் நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி கோவப்படுவார். ஒன்று ஹீரோ கேட்பார், நீ தான் அவளோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்கும் போது ஆமாம், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும் அது
நேத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னையிலேருந்து நான் தான் அவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லவும் அவர் ஏத்துக்கவே மாட்டாரு. உடனே கல்யாணத்துக்கு ரெடி ஆயிரு. உனக்கு விருப்பம் இருக்கோ, விருப்பம் இல்லையோ, இப்ப கல்யாணம் நம்மளுக்கு நடந்தே ஆகணும். இல்லன்னா உன் பாய் ஃப்ரெண்ட் இருக்க மாட்டான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுவாரு. அவரு போனதுக்கப்புறம் இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. "என்ன விட்டு நீ போயிடுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "டேய் நம்ம 2 பேரும் 4 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். நான் உன்ன விட்டு போயிடுவேன். நான் வேற ஒருத்தனை வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? இந்த அளவுக்கு தான் என்ன நீ நம்புறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுட்டே கேட்பாங்க. "மட்டும் தான் லவ் பண்றேன். எனக்கு அவன சுத்தமா பிடிக்கல. அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்." அப்படின்ற மாரி சொல்லவும், "நான் என்ன தப்பா எடுத்துக்காத. நான் வந்து பயந்துட்டேன். அவன் ரொம்ப பணக்காரன். அவன் ரொம்ப கேங் லீடர் அப்படி இப்படி இருக்கறனால எங்க நீ என்ன விட்டு போயிடுவியான்னு சொல்லிட்டு பயத்துல தான் அப்படி கேட்டேன்." அப்படின்ற மாதிரி சொல்லவும், "இல்ல நான் போக மாட்டேன்ற" மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "நீ இந்த மாரி சொல்லிட்டல, எந்த காலகட்டத்திலயும் உன்ன நான் விட்டு குடுக்க மாட்டேன். உன்ன நான் பாதுகாப்பேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு 2ம் ஹக் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப ஜாலியா இருக்கும். இந்த டைம் பார்த்து அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு ரிங்க வந்து ஹீரோயினுக்கு முட்டி போட்டு உட்கார்ந்து அவருக்கு ப்ரொபோஸ் பண்ணுவாரு. "என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எல்லா புள்ளைங்களும் அங்க இருந்து பார்த்துட்டு இருக்காங்களா, கூட படிக்கிறவங்கலாம், "ஓகே சொல்லு, ஓகே சொல்லு" கத்தவும் ஹீரோயினும் ஓகே சொல்லுவாங்க. இத பார்த்த உடனே இப்ப அவங்க அப்பாக்கு எப்படி தோணும்னா, இவங்க 2 பேரும் தானே விரும்புறாங்க. பேசாம இவங்க 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணத்த பண்ணி வச்சிரணும். அப்பதான் ஹீரோவ கொண்டு அவங்களுக்கு தொந்தரவு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. இருக்கப்போது அந்த ஏற்பாடுலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்துட்டு ஹீரோயினுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஆளுங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லுவாங்க. ஹீரோக்கு சரியான கோவமா இருக்கும். ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி வருவாரு. அவங்க பார்த்தோன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு பாட்டு பாடிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் குடுப்பாங்க. அவங்க பாடுவாங்க. இத பார்த்தோன்னா ஹீரோக்கு சரியான கோவம் வரும். உடனே அங்க வந்து ஒரு பெரிய கலாட்டா பண்ணி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு பெரிய நோட்டு கட்டு எடுத்து குடுப்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "நான் இங்க வேலை பார்க்க தான் வந்திருக்கேன் தவிர உனக்கு மட்டும் வேலை பார்க்க வரல" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போலான்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் கைய பிடிச்சு ஹீரோ இழுத்து மடியில உட்கார வச்சுப்பாரு. அதோட வந்து அவங்க கையில ரிங் போட்டுருக்கும். அத பார்த்துட்டு, "உன் பாய் ஃப்ரெண்ட் இத குடுத்தானா?" அப்படின்னு சொல்லிட்டு அத கழட்ட முயற்சி பண்ணும்போது, "இது என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு குடுக்கல. எங்களோட என்கேஜ்மெண்ட் மோதிரம் இது. அவன் என்னோட ஃபியான்சி. நான் அவன கல்யாணம் பண்ணிக்க போறேன்." அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு சரியான கோவம் வந்துரும். பண்ணுவாரு. அப்ப என்ன சொல்வாருன்னா, "அதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டா முடிவு பண்ணிட்ட. நம்ம 2 பேரும் தான் வந்து ஒண்ணு சேரணும்ன்றது தான் விதி." அப்படின்ற மாரி சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஹீரோயின கிஸ் பண்ணிட்டே இருப்பாரு. "நீ என்ன பண்ணாலும் எனக்கு உன் மேல லவ் வராது." அப்படின்ற மாரி ஹீரோயின் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட வம்பு பண்ணிட்டே இருப்பாரு. அந்த நேரம் ஹீரோவோட ஆள் ஒருத்தர் வேகமா ஓடி வருவாரு. "பாஸ் உங்க தாத்தா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உங்கள்ட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு." அப்படின்னு சொல்லவும் ஹீரோ உடனே வேக வேகமா ஹீரோயின விட்டுட்டு அவங்க தாத்தாவ பார்க்கறதுக்காக வருவாரு. அங்க பார்த்தா ஹீரோவுக்குன்னு பேசி வச்ச ஒரு பொண்ணு வேற வந்திருக்கும். ஹீரோவுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ண வந்து தாத்தா பார்த்திருப்பாரு. அவங்க 2 பேரும் சின்ன வயசுல ஒண்ணா படிச்சவங்க அப்படின்ற பேர்ல. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து பேசவும் ஹீரோ வந்து கேட்பாரு, "என்ன திடீர்னு வந்திருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நம்ம கல்யாணத்துக்கு படிப்பு முடிச்சுட்டேன். அடுத்து நம்ம கல்யாணம் தானே, அதுக்காக தான் வந்தேன்." அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ சரியாவே பேச மாட்டாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். தாத்தா என்ன சொல்வாரு, "அவன் வெட்கப்படுறாம்மா, சீக்கிரம் எல்லாம் சரியா போயிடும்." அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோ இப்ப வெளிப்படையாவே சொல்லிடுவாரு, "எனக்கு உன்ன கல்யாணம் பண்றதுல விருப்பம் இல்ல. நான் வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்றதா ஐடியால இருக்கேன்ற மாரி சொல்லுவாரு. "யார் அந்த பொண்ணு? அவள விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்? ஏன் என்ன வேணான்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோ கிட்ட கேள்வியா கேட்பாங்க. பாரு, "இந்த மாதிரி யாருடா அந்த பொண்ணு? அத பத்தி சொல்லு." அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, "அவ வந்துட்டு அவ்வளோ அழகா இருப்பா. அவ வந்து அதுக்கு அரசி, இதுக்கு அரசி. அவ ஒரு குயின், ராணி." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவங்களுக்கு சரியான கோவம் வந்துரும். இப்ப அந்த பொண்ணு வேற அழ ஆரம்பிச்சிருமா, இப்ப இவருக்கு வந்து சரியான கோவம் வந்து திட்டுவாரு. பயங்கரமா திட்டும்போது, "இப்ப இந்த குடும்பத்தோட பேர நீ கெடுக்கிறதா இருக்கு. அதுக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "என்ன நான் முட்டி போட்டு உட்காரணும், என்ன நீங்க முதுகுல அடிக்கணும் அதானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஹீரோ பாட்டுக்கு உட்காந்துருவாரு. அவர் பாட்டுக்கும் அவருக்கு வெறி அடங்குற வரைக்கும் போட்டு ஆட்டி ஆட்டின்னு அடிச்சு விட்டுருவாரு ஹீரோவ. கொஞ்சம் கூட மனசு மாறவே மாட்டாரு. ஹீரோயின தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரே முடிவுல ஹீரோ இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கே ஒரு மாரி இருக்கும். அப்படியே நிப்பாட்டிருவாரு. இப்ப எதுவுமே செய்ய முடியலையா, அந்த பொண்ணு அழுகுற வரைக்கும் அழுதுட்டு, "இத நான் சும்மாவே விட மாட்டேன்னு" அது ஒரு பக்கம் முறைச்சிட்டே நின்னுட்டு இருக்கும். இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோயினுக்கு டயல் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க லவர் பாய் இருக்காருல்ல, அவர் வீட்ல உட்காந்து குடும்பத்தோட உட்காந்து பேசுவாங்க. அந்த லவர் பாயோட அம்மா வந்து என்ன சொல்வாரு, "என்னம்மா நினைச்சிட்டு இருக்க நீ? இன்னொருத்தனுக்காக என் பையனை வந்து இந்த மாதிரி நீ கஷ்டப்படுத்தியிருக்க. அவன் இத்தனை வருஷம் உன்னை லவ் பண்றான். உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றான். நீ என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆன்ட்டி நான் தான் அவனை தான் லவ் பண்றேன். இது தெரியாம வந்து ஒரு பிரச்சனை தான்." அப்படி இப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. இடையில ஹீரோ கால் பண்ணிட்டே இருப்பாரு. அன்னோன் நம்பரா இருக்கறனால ஹீரோயின் அட்டெண்ட் பண்ணி பேசும்போது, "உடனே நான் உன்னை பார்க்கணும்." அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அவர் பாட்டுக்கும். இவங்க காலை கட் பண்ணி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோனோட அம்மா வந்து, "என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "இப்ப பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. இப்ப ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசவும், இப்ப அந்த பாய் ஃப்ரெண்டோட அப்பா, ஹீரோட அப்பா எல்லாம் சேர்ந்து உடனே நம்ம சீக்கிரமா கல்யாணத்த பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. அவங்கலாம் கல்யாணம் பண்றதுக்கு அவங்க தான் பணம் குடுக்குறாங்க. அதாவது இப்ப பொண்ண கட்டிட்டு போணும்னா, கல்யாண செலவு பூராவுமே வந்துட்டு மாப்பிள்ளை வீட்ல தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோனோட அம்மா என்ன சொல்லுவாங்க, "இப்ப உடனே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம மண்டபம் பார்க்கணும், புக் பண்ணணும், அந்த பத்திரிக்கை வைக்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவு இருக்கு. அதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில தாண்டியே செலவாகும்." அப்படின்னு சொல்லவும்,
அந்த பையன் பாய் ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. திடீர்னு இப்ப கல்யாணங்கிறீங்க, இவ்ளோ செலவெல்லாம் இப்ப எங்களால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்போ உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "அம்மா இதெல்லாம் வேண்டாம்மா. சிம்பிளா நம்ம கல்யாணத்த மட்டும் சீக்கிரம் நடத்திருவோம். அவன கொண்டு எதுவும் பிரச்சனை ஹீரோவ கொண்டு எதுவும் பிரச்சனை வரதுக்குள்ள நம்ம இந்த மாரி பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அவங்க அம்மா, "அது எப்படி பண்ண முடியும்? நீ இவ்ளோ அழகா இருக்க, நல்லா யங்கா இருக்க. உனக்கு இப்ப தான் கல்யாணமே ஆகப்போகுது. இது கூட ஒரு பெத்தவங்களோட ஆசையா இருக்கக்கூடாதா? இது நம்ம ஊர் வழக்கப்படி இப்படித்தானே. மாப்பிள்ளை வீட்ல தானே எல்லாமே செய்யணும். அது கூட இல்லாம நான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த தானே சொல்றேன்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. இப்ப அந்த பாய் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னது இது திடீர்னு இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த பையன் என்ன சொல்லுவான், ஒரு மாரி தட்டு தடுமாறி ரொம்ப பயந்த மாரி அப்படியே பதறிட்டே நிப்பான். எப்படியாவது ஹீரோயின் அடைஞ்சணுன்ற மாரி அவன் ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருப்பான். அதுக்காக அவன் என்ன சொல்லுவான், "ஆன்ட்டி எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. நீங்க சொல்றபடி அந்த அமௌண்ட் எல்லாம் நான் ரெடி பண்றேன்" அப்படின்ற மாரி அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்லவும், அவங்க அம்மாக்கே கோவம் வரும். "என்னடா ரெடி பண்ற? எத வச்சு நீ ரெடி பண்ண போறன்னு இப்படி சொல்ற? நம்ம குடும்பம் இருக்க சூழ்நிலை உனக்கு தெரியாதா? நீ ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்க, படிச்சுக்கிட்டு இருக்க. எப்படி உன்னால ரெடி பண்ண முடியும்னு" சொல்லிட்டு இப்ப அவங்க அம்மா வேற திட்டுவாங்க. வீட்டுக்கு, காருக்கு எல்லாமே வாங்குன லோன் எல்லாம் இன்னும் கட்டாம இருக்கு. இப்ப கல்யாணத்துக்கு வேற யார் நம்மள நம்பி லோன் குடுப்பா? சொன்னா உனக்கு புரியாதான்ற மாரி அவங்க ஒரு பக்கம் சொல்லவும், "இல்லம்மா என்னோட நிலைமை தான் உங்களுக்கு புரியல. இப்ப நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வந்து பெரிய பிரச்சனையா போயிடும்னு" சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா கால் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோயினுக்கு வந்துட்டே இருக்கறனால ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, நாளைக்கு நம்ம நம்பர ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ரூம்குள்ள போய் கதவ சாத்திட்டு உட்கார்ந்திருப்பாங்க. இப்ப அந்த ரூமுக்கு 2 வாசல் இருக்கும். ஹீரோ என்ன பண்ணுவாரு, இன்னொரு வாசல் பக்கமா வந்து ஹீரோயின் ரூம தட்டவும், ஹீரோயின் கதவு தொறந்த பக்கம் ஹீரோ நின்னுட்டு இருப்பாரு. "நீ என்ன இங்க பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதோட ஹீரோயின பார்த்த உடனே அவர் டக்குன்னு ஹக் பண்ணிப்பாரு. உடனே அவங்க வந்து அவங்க தள்ளி விட போகும்போது அவங்க முதுகுல காயமா இருக்கிறது ஹீரோயின் புரிஞ்சிரும். "என்னாச்சு? ஏன் இவ்வளோ காயமா இருக்குன்னு?" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "அதெல்லாம் பரவாயில்ல. நான் ஒரு கொஞ்ச நேரம் உன்ன வந்துட்டு ஒரு கொஞ்சம் உன்ன ஹக் பண்ணிக்கிறேன். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்ன்ற மாரி இவர் சொல்லுவாரு. இந்த டைம்ல பார்த்தோம்னா அந்த பக்கம் வாசல் இருக்குல்ல, அங்க இருந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் கதவு தட்டிட்டு இருப்பான். "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, "யாரு? ஏன் கதவு திறக்க மாட்டேன்னு?" கேட்டுட்டே இருக்கவும் இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உடனே இப்ப அவருக்கு நல்லா புரியும். "எங்க அம்மா சொன்னத நினைச்சு நீ கவலைப்படாத. நான் எப்படியாவது பணத்த ரெடி பண்ணிடுறேன். சீக்கிரமா நம்ம கல்யாணம் நடந்துரும். என்ன நம்புன்ற" மாரி அவர் பக்கம் சொல்லிட்டே இருப்பாரு. "நீ என்ன அவன கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு?" சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "ஆமா, எங்க 2 பேரும் கல்யாணம் சீக்கிரம் நடக்க போகுது. நீ எங்கள தொல்ல பண்ணாத" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. போயிடுவாங்களா. அப்ப ஹீரோ வந்து கோவத்துல நின்னுட்டு இருப்பாரு இன்னொரு பக்கம். இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா ஹீரோட ஆள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபைல் மாரி குடுப்பாங்க. அந்த ஃபைல்ல பார்த்தா, இப்ப இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவங்க ஃபேமிலில வந்துட்டு ஆல்ரெடி கடன் வாங்கியிருக்காங்கல்ல, அது ஹீரோ கிட்ட இருந்து தான் கடனே வாங்கியிருப்பாங்க. அவ்ளோ காசு வாங்கியிருப்பாங்க. இப்ப இவங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு அவர் கேட்டார்ல, அந்த காசு முதற்கொண்டு ஹீரோவோட பணம் தான். அவர் அப்ளை பண்ணி வச்சிருக்காரு அடுத்தத விட. இப்ப ஹீரோக்கு இந்த விஷயம்லாம் இப்ப தான் தெரிய வரும். வாங்கியிருக்க வீடு, காரு, இந்த இது எல்லாமே வந்து என்னோட காசுல வாங்கிட்டு, அந்த காச இன்னும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணாம இருந்துட்டு, நான் லவ் பண்ற பொண்ணைய வேற கல்யாணம் பண்ண நினைக்கிறியான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சரியான கோவம் வரும். மறுநாள் அந்த பாய் ஃப்ரெண்ட கட்டி கொண்டு வந்து போட்டு வச்சுட்டு நல்லா அடி அடின்னு போட்டு அடிச்சு விட்டுருவாரு கோவத்துல. அதுக்கப்புறமா வந்து அவன் ஒரு பக்கம் கத்திட்டே இருப்பான். எனக்கு வந்துட்டு அவ வேணும், நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ற மாரி சொல்லுவான். உடனே அவங்க ஆளெல்லாம் அவரை மிரட்டி, "இப்ப நீ சைன் பண்ணு. இந்த இடத்துல நீ சைன் பண்ண அப்படின்னா வந்துட்டு உன் கடனை வேணா நாங்க தள்ளுபடி பண்ணுவோம். எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்ல" அப்படின்ற மாரி அந்த பொண்ணை நீ விட்டு கொடுத்துட்டு போயிட்ட அப்படின்னா அவன் வேற பண்ண மாட்டேன்னுட்டு இருப்பான். இந்த டைம்ல ஹீரோயின் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அவருக்கு கால் பண்ணுவோம். இப்ப இவரை கட்டி போட்டு வச்சிருக்க விஷயத்த ஹீரோ தெரியாமே இருக்குன்னு நினைப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவனை வந்துட்டு, "நாங்க புடிச்சு வச்சிருக்கோம், நீங்க வரணும்னு" சொல்லவும் வருவாங்க. வந்த உடனே, "இப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீன்னா அவனை நான் விட்டுருவேன்" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் போய் பாய் ஃப்ரெண்ட தான் புடிச்சிட்டு அவங்க 2 ஒண்ணு புடிச்சுக்கிட்டு 2 அழுதுட்டே நின்னுட்டே இருக்கும். 2 பேரும் புடிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கைய புடிச்சு இழுத்துட்டு வந்துருவாரு. "ஏன் என்னோட லவ் வந்து உனக்கு புரியவே மாட்டேங்குது. என் இதயத்தை கேட்டு பாரு. அது எந்த அளவுக்கு உன் பேரை சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்கு" அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. சுத்தமா அவங்க சட்டையே பண்ண மாட்டாங்க. "இங்க பாரு, எனக்கு ஒரு சான்ஸ் குடுத்து பாரு. இந்த உலகத்துல உன்னை யாருமே நேசிக்காத அளவுக்கு நான் உன்னை நேசிச்சு காட்டுறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஹீரோயின் சட்டை பண்ண மாட்டாங்க. உடனே அவங்கள புடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. "தான் ஒரு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறது பேரு லவ் கிடையாது. அது டார்ச்சர். அது அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு அதுக்கு லவ்னு பேர் வச்சுட்டு சொல்லிட்டு தெரியாத" அப்படின்ற மாதிரி சொல்லவும், "நீ என்னவா வேணா எடுத்துக்கோ. என்ன பொறுத்தவரைக்கும் இதான் லவ்" அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. "இந்த மாதிரி ஒரு மோசமானவனை நான் பார்த்ததே கிடையாது. எந்த காலகட்டத்திலயும் உன்ன மாதிரி ஒரு ஆளை வந்து நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். காதலிக்கவும் மாட்டேன்" அப்படின்ற மாதிரி அவங்க கோவமா சொல்ல, உன்னை ஹீரோக்கு கோவம் வந்துரும். "அப்ப என்னோட சுயரூபத்தை நீ பார்க்குற மாதிரி இருக்கும். நீ இதே மாதிரி பேசி பேசி என்ன வெறி ஏத்திட்டு இருக்கன்ற" மாதிரி கோவமா ஆயிடுவாரு. கதறி பாப்பாரு. என்னென்னமோ செஞ்சு பாப்பாரு. ஹீரோயின் சுத்தமா மசையவே மாட்டாங்க. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "சரி ஓகே, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அந்த ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வரீங்க வாங்க. அவன் வந்து நம்மகிட்ட கடன் வாங்கியிருக்கான்ல, அதுக்காக அவன் கதையை கொஞ்சம் கொஞ்சமா முடிங்கன்றுவாங்க." அந்த ஆளுங்கெல்லாம் போய் அந்த பையனை லவர் பையன் அடிக்க போவாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது, "ஆமா, இவங்க என்கிட்ட வாங்கியிருக்கிறது ஏகப்பட்ட மில்லியன் பில்லியன் கணக்குல வாங்கியிருக்கான். அதனால இவன் காலை தனியா பிரிச்சு எடுத்துட்டு கையை தனியா பிரிச்சு எடுத்துட்டு" அதாவது அவங்க வாங்கின கடனுக்கு அவரோட இதை வந்துட்டு பிரிப்பாங்க. பார்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு கணக்கு போடுவாங்க. இதெல்லாம் தனித்தனியா அவரோட கடனை கழிக்க போறோன்ற மாதிரி சொல்லும். ஹீரோயின் பதறி போயிடுவாங்க. அது கல்யாணத்துக்கு சம்மதிச்சு தான் ஆகணுன்ற கட்டாயத்துக்கு வந்துருவாங்க. "சரி ஓகே, நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன், அவனை விட்டுருங்க" அப்படின்னு சொல்லும் போது, "ஓகே, அப்படி வழிக்கு வா" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோ இன்னும் கொஞ்சம் அவங்கள்ட்ட ஹார்ஷா நடந்துப்பாரு. உடனே வந்துட்டு அவங்களுக்கு திரும்பவும் வலுக்கட்டாயமா அவங்கள கிஸ் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒரு அக்ரிமெண்ட் வேற போடுவாரு. 2 வருஷத்துக்கு நான் உன்னை கல்யாணம் பண்றதா அக்ரிமெண்ட் போடுறேன். இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னா அப்ப நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் அழுதுட்டே இருப்பாங்க. ஒத்துக்காதன்னு கத்திக்கிட்டே இருப்பான். ஹீரோயின் அதெல்லாம் பத்தி அதாவது கவலைப்பட மாட்டாங்க. உடனே வந்துட்டு, "நீ வந்து ஒரு மானம் கட்டவன், வெக்க கட்டவன்" அப்படின்ற
அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டே இருப்பாங்க. அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, மொதல் இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண அப்படின்னோடனே அவர் ஒரு பட்டுக்கு பண்ணாதான்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து சைன் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்குன்னு பர்ச்சேசிங் வேலைலாம் இருக்கும்ல, எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அவருக்கு பிடிச்சமானதாக எல்லாமே ஹீரோயினுக்காக வாங்குவார். இப்போ அதெல்லாம் அவங்களுக்கு போட்டு விடுறதுக்காக ஒரு லேடியை கூட்டு வருவார். அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு டெக்கரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களாம் ஜோடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அது சும்மா இல்லாமல் அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ வந்து எவ்வளோ வசதியானவன் தெரியுமா, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் தெரியுமா, அவனை கல்யாணம் பண்ணிக்க எவ்வளோ பேர் வந்துட்டு க்யூவில் நிற்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. ஆனால் நீ ஒரு சாதாரண வீட்டு பொண்ணு, அவனை வந்துட்டு மயக்கி கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டல, உன்னை நினச்சா தான் எனக்கு இதாக இருக்குது, உனக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கேட்டுட்டு இருக்கோம். அவங்களே ஆல்ரெடி வேதனையில் இருக்காங்க, இது வேற இந்த மாதிரி வெறுப்பேற்றிட்டு இருக்கோம். இந்த விஷயம்லாம் வந்துட்டு ஹீரோக்கு எப்படி தெரியும், அது பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு இப்போ ஹீரோ வந்து என்ட்ரி ஆவார். ஹீரோன் ரெடியாகி உட்காந்துருப்பாங்க. அந்த டைம் ஹீரோ வந்தவொடனே என்ன சொல்வார்னா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை பற்றி இந்த மாதிரி ரூமர்ஸை கிளப்பி பேசிகிட்டு இருக்கல, இதுக்கப்புறம் நீ இருக்கவே கூடாது, அந்த பேசின அந்த நாக்கை மட்டும் கொண்டு வான்ற மாதிரி அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுவார். அது கத்தி கதறிட்டே இருக்கும், காதுலேயே ஹீரோ வாங்க மாட்டார், அவங்க ஆளுங்க பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ சந்தோஷமாக இருக்கே, யாரும் உன்னை தப்பாக பேசுறதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லும் போது, நீ என்னடா பேச விட மாட்டேன், நீ அப்படி தானடா பேசிகிட்டு இருக்க, வீணா போகிறோன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் திட்டிகிட்டே இருப்பாங்க. நீ கவலையப்படாத, உன்னை நான் அந்த அளவுக்கு பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவங்க முறைச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துருவாங்க. இப்போ ஹீரோனோட அம்மாக்கெல்லாம் ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், பொண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லாட்டி ஒரு நல்ல இடத்துல கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னமாச்சு, ஏமா சோகமாக இருக்கேன்னு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க வேற ஒரு பக்கம் கேட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஹீரோனி இதுக்கப்புறம் யார்கிட்ட சொல்லி என்ன இருக்குன்ற மாதிரி விதியே நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோ வேற அவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக வற்புறுத்திட்டு நின்றுட்டு இருப்பாரு. நீ சந்தோஷமா இருக்கே, உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்கவும் அப்படியே முறைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு ஆள் வேற வந்துட்டு உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதுக்கு. அந்த மாதிரி கேட்கும்போது ஹீரோ சொல்லிட்டே இருக்க நேரத்தில் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துருப்பாரு. என்ன நடந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லவும் ஹீரோக்கு சரியான கோவம் வந்துடும். இங்கேயும் வந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் வந்துட்டு அந்த அவர் அடிக்கிற போகிற திங்ஸ் எல்லாம் பிடிச்சி அவங்க கையெல்லாம் காயமாயிடும். அவனை நீ எந்த இதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, உன்னை கஷ்டப்படுத்தி அவனை காப்பாற்றுற அளவுக்கு நீ வந்துட்டியான்ற மாதிரி ஹீரோ கேட்பார். அவரால் அதை தாங்கிக்கவே முடியாது. இவளை நம்ம இந்த அளவுக்கு லவ் பண்ணுறோம், இவ என்ன அவனை இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அதோட ஹீரோ அப்போ இப்படி திரும்புவார, அவங்க உடனே இப்படி இந்த பக்கம் அவங்க திரும்புவாங்க ஹீரோன். அதுக்கு திரும்ப அவர் அடிக்கலான்னு போகும்போது, என்ன மொதல் நீ ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ அவன் மேலே கையை வை அப்படின்னு சொல்லினோடனே ஹீரோவால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவார். உடனே வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ சந்தோஷமாக போயிடும். ஹீரோனை கையை பிடிச்சிட்டு அவர் பாட்டு கூட்டு போவார். பாதி தூரம் போயிருப்பார். அதுக்கப்புறம் அவன் நிறுத்து அப்படின்ற மாதிரி ஹீரோ சத்தப்படவும் நின்றுவாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த லவர் பாயை, ஏன் லவரையே நீ கையை பிடிச்சி கூட்டு போறலன்னு சொல்லிட்டு அவரை கையை கட்டி போட்டு அவர் அடிக்கிறதுக்காக போவாங்க. ஹீரோனுக்கு ஒரு வழியே இருக்காது. இப்போ நம்ம கல்யாணம் நடக்கல அப்படின்னா அவன் உயிரோடு இருக்க மாட்டான்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் ஹீரோன் வேற வழியே இல்லாமல் கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. எனக்கு கல்யாணமே ஆயிடும். ஹீரோ வந்து பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஹீரோனுக்கு கொடுப்பாரு. அது எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் மேலே உள்ள கோவத்தை எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நேராக ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு அவர் அப்படியே அவங்க கிட்ட இது பண்ணலாம் கேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோன் வந்து அதை தடுக்கணுன்றதுக்காக ஹீரோ பிடிச்சி தள்ளி விடுவாங்க. இப்போ நீ என்னோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க ஒரு பக்கம் அப்படியே முறைச்சிட்டு இருப்பாங்களா. ஹீரோ வந்து சரி ரெஸ்டெடு அப்புறமா வரேன்ற மாதிரி போயிடுவார். ரூமில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ரூமில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. அவங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரூம்குள்ள வந்து பார்க்கும்போது கட்டில் மேலே வந்துட்டு ஒரு பாம்பு படுத்து கிடக்கும். அதை தான் பார்த்தோன்னே ஹீரோயின் பதறி போயிடுவாங்க. ஹீரோ கதவை தான் திறப்பாரு. வேகமாக ஓடி போய் அவர் மேலே ஏறி உட்காந்துப்பாங்க. அதோட ஹீரோக்கு சிரிப்பாக இருக்கும். அதோட வேலையே ஒரு ஆள் இருப்பாங்களா, அவங்களை கூப்பிட்டு அதை வந்து கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு நீ ஏன் கூட தான் இருக்கணுன்ற மாதிரி ஹீரோனை தூக்கிட்டு அவர் ரூமுக்கு போயிடுவார். அப்போ ஹீரோ நல்லா தூங்குவார். ஹீரோனுக்கா திரும்ப எங்கேயாவது ஏதாவது வந்துருமோன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டே இருப்பாங்க. பயந்து ஹீரோ பக்கத்திலே ஒதுங்குவாங்க. ஹீரோ அதான் அவர் வசதின்னு நினச்சிட்டு ஹீரோயினை பிடிச்சி ஹக் பண்ணிப்பாரு. நீ தானே வேணும்னே அந்த பாம்பை என் ரூம்குள்ளே போட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே மோதலில் ஆரம்பிச்சு அப்படியே காதலில் பிடிச்சி அப்படியே அவங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் காலையில் முடிஞ்ச உடனே ஹீரோக்கு வந்து இப்போ திரும்ப ஹீரோனை போட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோன் முழிச்சு பார்ப்பாங்களா, இன்னும் இப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு தள்ளிப்படுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹீரோக்கு ஒரு கால் வரும். அதில் வந்துட்டு இன்னைக்கு கிராஜுவேஷன் பார்ட்டி இருக்க வாங்கன்னு சொல்லும்போது, நான் என் ஒய்ஃபோட பிஸியாக இருக்கேன், என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு கால் வரும். இன்னைக்கு உனக்கு வந்து நம்மளுக்கு கிராஜுவேஷன் பார்ட்டி இருக்குன்னு இந்த ஹோட்டலில் இருக்க வரணும்னு சொன்னோம். ஹீரோயின் வரேன்னு சொல்லுவாங்க. அதை ஹீரோ கிட்டே சொல்லும் போது தாராளமாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஹீரோ வீட்டில் தானே இருக்காங்க, அங்கே வந்து வேலை பார்க்குறாங்களா, அந்த வீட்டில் ஒரு லேடியை வந்துட்டு ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கரெக்ட் பண்ணி வச்சிரும். அது இப்போ கால் பண்ணி என்ன சொல்லும், அவரை நான் என்ன சொல்கிறோம் அது மாதிரி தான் நீ பார்த்துக்கணும், அவள் நான் லவ் பண்ணுற என்னோட டார்லிங்கை வந்து அவள் கரெக்ட் பண்ணிட்டா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன்ற மாதிரி இது கோவமாக பேசிகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேற சொல்லும் நினைப்பாரு. ஆனால் வந்து என்னால் இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கனால நீ போ, நான் பாதியில் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்வார். ஹீரோனுக்கு கொஞ்ச நேரம் தப்பிக்க விட்றான்னு அது வரைக்கும் சரின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் பார்ட்டி இருக்குல்ல அங்கே போகலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே வந்துட்டு இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி சில பொண்ணுங்களை அனுப்பி விட்டுரும். யார் அப்படின்னா வந்து ஹீரோவை லவ் பண்ணுற அந்த பொண்ணு. அங்கே வந்தவுடனே அந்த பார்ட்டியில் ஹீரோயின் படிக்கிற பிள்ளைங்களாம் இருக்காங்களா பசங்க, அவங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோனை ஓப்பன் பண்ணுவாங்க. என்னடி நீ பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கேள்விப்பட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அவங்கள கையை பிடிச்சிருக்க காலை பிடிச்சிருக்க அவ்வளோ பிரச்சனை பண்ணி பசங்க எல்லாம் சேர்ந்து வம்பு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்தவொடனே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் திட்டி விட்டு ஹீரோயினை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டு வந்துருவாரு. வாங்க தூக்கத்தில் கூட அந்த பாய் ஃப்ரெண்ட் பேரை பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உடனே அவர் அவங்கள நல்லா தூங்க வச்சுட்டு காலையில் ஒரு
லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு அவர் கிளம்பிடுவாரு. அதில என்ன இருக்கும்னா, எனக்கு இப்போ முக்கியமான வேலை இருக்குன்னா, நான் வேலையா வெளியே போறேன். பிரேக்ஃபாஸ்ட் நீ சாப்பிட்ரு. நான் வெளிய சாப்பிட்டுக்கிறேன். ஈவினிங் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. இவன் இந்த மாதிரிலாம் இருக்கான் அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு இவரோட ரொம்ப முரட்டுத்தனம் தானே தெரியுது. இந்த அளவுக்கு நம்மகிட்ட இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த லவ்வர் பொண்ணு இருக்குல்ல, அத பார்க்க தான் வந்திருப்பாரு. ஏன்னா, அதால தானே ஹீரோயினுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. ஸோ, அத போய் கவனிக்கணும்னு சொல்லிட்டு, அத போட்டு அடி அடின்னு அடிப்பாரு. அதோட என்ன சொல்லும், நான் உன்ன லவ் பண்றேன். நீ என்ன விட்டுட்டு அவள கல்யாணம் பண்ணிட்டா எப்படி என்னால இருக்க முடியும்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் சொல்லும். ஹீரோ நல்லா திட்டி விட்டுருவாரு. அடி அடின்னு அடிய போட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் சாரி கேட்டுரும் ஹீரோ கிட்ட. ஆனாலும் சும்மா இல்லாம இது என்ன பண்ணும், ஹீரோ இல்லாத டைம்ல ஹீரோயின பார்க்கறதுக்காக வரும். வந்த உடனே அது என்ன பண்ணும்னா, அவரோட லவ்வர் பையன வந்துட்டு ஹீரோ இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்கான். அவங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் அவன் நிம்மதியா இல்ல தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நீ என்ன சொல்ற? நீ உண்மைய தான் சொல்றியான்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா, நான் உண்மைய தான் சொல்றேன். அவன் உன்னையே நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கான். நீ இங்க சந்தோஷமா இருந்துட்டு இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். பாரு அவனோட ஆடியோவ கூட கேளு அப்படின்னோனே, எப்படியாவது என்ன விட்டுருங்க. நான் தான் உங்க பணத்த குடுக்குறேன்னு சொல்றேன்லன்ற மாரி அந்த பாய் ஃப்ரெண்ட் பேசின வீடியோ வாய்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஹீரோயின்ட்ட காட்டவும் ஹீரோயின் வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க. அப்ப இந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, எனக்கு புரியுது. நீ அவன தான் லவ் பண்றேன்னு தெரியுது. உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட நீ சேரணும்னு நினைக்கிறேன்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு அப்படியே பார்ப்பாங்க. நான் உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் இந்த மாதிரி நான் சொல்ற மாரி நடத்திட்டேன்னா நீ அவனோட சேர்ந்தலான்ற மாதிரி சொல்லும். அதுக்கப்புறம் தான் ஆனா அதே நேரத்துல இது யோசிச்சு பார்க்கும். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்துட்டு, இந்த இந்த ஹீரோயின லவ் பண்ற மாரி தான் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். ஹீரோயினுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் வேலைய பார்த்துட்டு தான் அவன் பாட்டுக்கு இருப்பான். ஹீரோயின் தான் அவனே நினைச்சிட்டு இருப்பாங்க. அவன் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டான். கடன் வாங்கியிருந்து இப்ப அந்த கடனுக்கெல்லாம் இப்ப பிரச்சனையே இல்ல. ஹீரோன விட்டு குடுத்துட்டு அதெல்லாம் தேவையில்லன்ற மாரி ஹீரோ சொன்னார்ல. சோ அவன் ரொம்ப ஃப்ரீயா இருப்பான். இப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணும், ஹீரோவ லவ் பண்ற அந்த பொண்ணு அந்த பையன போய் பார்க்கும். பார்த்துட்டு பேசும். எனக்கு வந்துட்டு நான் உனக்கு ஒரு செக் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். இதுல உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ அத நீ எழுதிக்கோன்னோனே, இவ்ளோ பணம் குடுக்குறேன்னோனே, ஆமா உனக்கு பணம் தான் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன்ன பார்த்து பேச வந்தேன்னோனே, நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாரி அந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்பான். அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, நான் சொல்ற மாதிரி நீ செய் அப்படின்ற மாரிலாம் ஒரு டிராமாவ ரெடி பண்ணி குடுத்துரும். இப்ப ஹீரோ அவன எப்பயோ விட்டுட்டாரு. ஆனா ஹீரோ அவன இன்னும் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இந்த பொண்ணு நடிக்க சொல்லவும் அவன் நடிச்சிருக்கான். அத தான் கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட இது காட்டி பிளான் பண்ணிட்டு இருக்கு. பாத்துரும் அப்படின்னா வந்துட்டு உடனே ரொம்ப மாடர்னா ஒரு ட்ரெஸ்ஸ தூக்கி போட்டுக்கும். ஹீரோ இப்ப வீட்டுக்கு வருவாரா, அவர்கிட்ட அப்படியே வழிஞ்சு வழிஞ்சு பேசும். ஹீரோக்கு எப்படா அவ ஆசையா பேசுவான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாரா. உடனே அவர்கிட்ட ரொம்ப அவங்கள நேசிக்கிற மாதிரியே பேசுவோம். அவருக்கு அப்படியே ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்கவும் அவரும் குடிச்சிட்டு இருக்கும்போது ரெண்டு அப்படியே கொஞ்சிக்கலான்னு போகும்போது ஹீரோக்கு மயக்கமா வரும். எதுக்காக எனக்கு மயக்கமா இருக்குதுன்னு கேட்கும்போது அதை நான் தான் பண்ணேன், நல்லா தூங்கி ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உள்ள போட்டு பூட்டிட்டு கதவை சத்திட்டு அது பாட்டுக்கு வெளியே போக ஆரம்பிச்சிடும். உடனே ஹீரோ வந்துட்டு போகாத போகாத என்னை விட்டுட்டு போகாதன்னு கத்திக்கிட்டே மயக்கம் போட்டு அங்கே கீழே கிடப்பாரு. அவங்க கதவை சத்திட்டு இது பாட்டுக்கும் போயிடும். போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா அங்கே அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அதே என்ன பண்ணு ஹீரோனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும். வேக வேகமாக இது ஓடி வந்துட்டு அந்த காரில் ஹீரோன் வந்து காரில் ஏறலான்னு போவாங்க. அங்கே போகும்போது அவன் இப்போ ஓகே தானே, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு போய் இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து வேற ஆளுங்களை வச்சு ஹீரோனுக்கு கதையை முடிச்சு விடுறதுக்கு இது பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே போனோட தான் அந்த விஷயமே ஹீரோனுக்கு தெரிய வரும். அங்கிட்டும் அங்கிட்டும் அவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோக்கு ஒரு அளவுக்கு மயக்கத்தை தெளிய வச்சுட்டு அவர் ஆளுங்களுக்கு அவர் கால் பண்ணி ஹீரோ ஆபத்தில் இருக்கான்னு சொல்லவும் வேக வேகமாக அவங்க ஆளுங்க வந்து ஹீரோக்கு மயக்கத்தை தெளிய வச்சு அவரை எடுத்து காரில் போட்டுக்கிட்டு எல்லாரும் ஒன்றா வருவாங்க. அப்புறம் ஹீரோயினை காப்பாற்றிடுவாங்க. அப்போ ஹீரோ ரொம்ப பயந்து நடுங்கிட்டே இருப்பாங்க. நான் உனக்கு திரும்பவும் ஒரு சான்ஸ் தரேன், அதை தவறாக பயன்படுத்திக்காதுன்ற மாதிரி ஹீரோன்ட்ட சொல்லுவோம். அவங்க அப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. இப்போ அவர் அங்கேருந்து நேராக இங்கே கோவமாக வருவார். எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஃபியான்சி பொண்ணை பிடிச்சி வச்சிருப்பாங்க. அப்பா இருக்கார்ல, ரெண்டு பேரையும் ஹீரோ பிடிச்சி வச்சிருப்பாரு. எதுக்கடா என்ன பிடிச்சி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா வேற கத்திக்கிட்டே இருப்பாரு. எவ்வளோ தைரியம் தான் என் ஒய்ஃபை வந்து கூப்பிட்டு அவளை இந்த மாதிரிலாம் அவரை டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க, உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு என்ன சொல்லணும், இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் விளையாட்டுக்கு தான் பண்ணேன், நான் வந்து சீரியஸாலாம் பண்ணல, நீ அப்படி நினச்சிக்கிட்டே அப்படின்ற மாதிரி கேட்கும். இது உனக்கு விளையாட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு கோவமாக வரும். சரி பண்ணி அனுப்பி விட்டுருவாரு. அதோட சும்மா எல்லாம் இதுங்க ஒரு பக்கம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கும். இதுக்கு இடையிலேயே அந்த லவர் பையன் இருக்கான்ல, அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அந்த பொண்ணை லவ் பண்ணி அங்கே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து பிரச்சனை பண்ணி என் பொண்ணை உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி திரும்பவும் அவனை அடிச்சு துரத்திடுவாங்க. இந்த விஷயம் எதுவுமே ஹீரோனுக்கு தெரியாது. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோ வந்து அவங்க மேலே சரியான கோவம் வந்துடும். உனக்கு என்ன, என்னை விட்டு போகணுன்றதுக்கு தான் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டேன், நீ இதுக்கப்புறம் நான் வந்து ஒன்று மன்னிக்க தயாரா இல்லை, நீ வந்து நம்ம ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவாரு. அதுக்கு சைன் பண்ணுன்னு சொல்லுவோம். ஹீரோன்னு சைன் பண்ணிட்டு இப்போ அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்க அம்மா இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, என்னாச்சுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டோம்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. நல்லது தான், பிடிக்காத வாழ்க்கை வாழ்றதுக்கு இதான் பெஸ்ட்டுன்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனுக்கு வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசலான்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. அங்கே வந்து பார்த்து சாப்பிட ஆரம்பிக்க போகும்போது ஹீரோனுக்கு வாமிட்டாக வரும். போய் என்னன்னு சொல்லிட்டு செக்அப் பண்ணி பார்க்கும்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும். அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். வெளியே வந்து பார்க்கும்போது பாய் ஃப்ரெண்ட் வேற வந்து ஹாஸ்பிட்டலில் நின்றுருப்பான். நீ என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பச்சையாக போய் சொல்லுவான். ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்க, அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியல, இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவன் என்ன சொல்வான்னா, இங்கே பாரு, நான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் டிக்கெட் எடுத்துட்டேன். இப்போ நீ என் கூட கிளம்பி வந்துட்டு அப்படின்னா நம்ம வெளிநாட்டில் போய் படிக்கலாம், நம்ம படித்து முடிச்சோன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், யாரும் நம்மளை பிரிக்க முடியாது, என்ன சொல்கிற, உடனே என் கூட வா அப்படின்ற மாதிரி இவன் கூப்பிடுவான். புரியாது. அவங்க இப்போ ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க, இல்லை என்னால் அவன் கூட இப்போ வர முடியாது, ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லும் போது இவர் மைண்ட் வாய்ஸ்
வயசில் யோசிக்க ஆரம்பிச்சிருவார். அடி பாவி, 1க்கு 4 வருஷமாக என் கூட பழகுனேன், ஆனால் வந்துட்டு ஒரு நாள் கூட என்னை தொட விட்டது கிடையாது, இப்போ நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிப்பார். வெளியே என்ன சொல்வார்னா, அதை பற்றி ஒன்றுமே கவலை கிடையாது, நான் அந்த பிள்ளையை நான் நல்லா பார்த்துப்பேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக நான் வாழுவேன், என்ன சொல்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயின் வந்து இல்லை எனக்கு விருப்பம் இல்லை, நான் போகணும்னு சொல்லும்போது கொஞ்சமாவது உங்கள் அப்பா அம்மாவை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா, இப்போ நீ வந்து வேணாம் எதுவுமே வேணாம் வீட்டில் இருக்கும்போது அவங்க நிம்மதியாக இருப்பாங்களா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், இது நம்ம பிள்ளைய நினச்சி நான் வளர்ப்பேன், வா டாக்டரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இழுத்துக்கிட்டு அலைவார். ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த அவங்க ஆளுங்க வந்து சொல்லிடுவாங்க. உன்னை ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இதுதான் வந்து விதின்னு சொல்கிறது, நம்ம வேணாம் நினச்சாலும் குழந்தை வந்து இப்போ உருவாகி அதை நம்மளை சேர்த்து வைக்க நினைக்குது, நான் அவளை அந்த அளவுக்கு நேசிக்கிறது உண்மை அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைப்பாரு. அப்போ போய் அவள் எங்கே இருந்தாலும் தேடி கூட்டுவாங்கன்னு சொல்லும்போது உன்னை அந்த ஆளுங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை மேடம் வந்து இப்போ அந்த குழந்தைய வச்சுக்க தயாராக இல்லை, அவங்க வந்து திரும்ப பாய் ஃப்ரெண்ட் கூட சேர போகிறாங்க, அதனால குழந்தை வேணாம் நினைக்கிறாங்கன்னு சொல்லணும். ஹீரோக்கு கோவமாக வந்துடும். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஆள் வந்துட்டு ஹீரோயினை கூட்டு போனால அவன் என்ன சொல்லி மைண்ட் வாஷ் அதை வந்து எப்படி சொல்லுவான் அப்படின்னா வந்துட்டு, நீ வந்து இந்த குழந்தை வேண்டாம் அப்படி இப்படின்னு நினச்சின்னா வந்துட்டு வேண்டியதில்லை, நம்ம போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசை அப்படி இப்படியே மாற்றி கூட்டு போயிடுவான். அங்கே டாக்டர்லாம் சுற்றி ஹீரோயின் நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு அதை வேண்டான்ற மாதிரி அவங்க பிளான் சொல்லிட்டாங்களா, உடனே அவங்க டாக்டர்லாம் ரெடி ஆயிடுவாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, வேணாம் எனக்கு இதில் வந்து விருப்பம் இல்லை, ஏன்னா அது குழந்தை பச்சை குழந்தை, அதை வந்து அப்படி பண்ணுறதுக்கு எனக்கு எதில் விருப்பம் இல்லை, நான் வந்து அதை நான் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவோம். டாக்டரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. அப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்வான்னா, அவங்களுக்கு நிறைய பணத்தை கொடுப்பான், அவள் அப்படி தான் சொல்லுவாள், அவளுக்கு தெரியாத மாதிரி அந்த வேலையை முடிச்சு விட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுங்களும் பணத்தை வாங்கிட்டு திரும்ப உள்ள ரிட்டர்ன் வருங்க. இந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஹீரோ வரவும் அந்த பாய் ஃப்ரெண்ட் வெளியே நின்றுட்டு இருப்பான். உன்னை அவளுக்கு பிடிக்கவே இல்லை, உன் குழந்தை வேணான்ற மாதிரி அவன் முடிவு பண்ணிட்டான்னு சொன்னோன்னே இவருக்கு 2 அடியை போட்டு உள்ள வந்து ஹீரோயினுக்கு அந்த டாக்டர்லாம் வல்க டைமாக செஞ்சுட்டு இருப்பாங்களா கதை, அவங்க வேணான்னு தடுக்க அவங்க ஏதோ பண்ணுறாங்கன்றதுனால அவங்க கத்திட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோயினை கூடும்போது நல்ல வேலை குழந்தையை காப்பாற்றிட்டேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு குழந்தை இல்லை, நீ என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி தோளில் போட்டு ஹீரோ பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாரு. கோவம் தாங்காது. உடனே என்ன பண்ணுவார், ஹீரோயின் கிட்ட திரும்பவும் முரட்டுத்தனமாக நடந்துக்க ஆரம்பிப்பார். உடனே ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவரை பிடிச்சி தள்ளி விட்டு கேட்பாங்க, நீ என்னைக்காவது என் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்துருக்கியா, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன வளர்ப்பு பிராணியா, எனக்கு நான் நல்லது நினைக்கிறேன்னா என்ன நினைக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கேனா கவலைப்படுறேனா கஷ்டப்படுறேன்னா, என்னை ஹக் பண்ணும் போது நான் சிரிக்கிறேனா அலறேனா எதுவுமே தெரியாமல் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆகிடும். டக்குன்னு ஒரு பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துருவார். ஆனால் அங்கே வந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு திரும்ப நல்லா பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருக்கும். ஆனால் ஹீரோயின் பேசின வார்த்தைகளே ஹீரோக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். கிட்ட வந்துட்டு நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், இந்த அளவுக்கு நேசிக்கிறேன், உன் கூட வாழ நான் தயாராக இருக்கேன், என்ன ஏன் உனக்கு பிடிக்கலன்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டே இருப்பார். கேட்காது, பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. உன்னை கீழே போய் விழுந்ததும் நான் உன்னை அவர் காலை பிடிச்சிட்டு விடவே விடாது, அவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். ஹீரோ பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவார். இதுக்கு அவள் உயிரோடு இருக்க வரைக்கும் நீ இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணும், கோவத்தில் நேராக ஹீரோயினை வந்துட்டு தூக்கிட்டு போயிடும். அதை ஒரு லேடி பார்த்துட்டு ஹீரோக்கு வந்து சொல்லிடுவாங்க. ஹீரோ ஒன்று இங்கே காப்பாற்றலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வருவார். எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுவார். அப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோ இந்த இடத்துல வந்து காப்பாற்றினது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். ஏன்னா அவங்க கத்தின உடனே ஹீரோ விட்டுட்டு போயிட்டாரா, அது அவங்களுக்கும் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். ஹீரோ இப்போ மனசே இருக்காது, வா போகலான்னு சொல்லும் போது ஹீரோ வந்து சிரிச்சு பேசுவாங்க. ஹீரோக்கு அவங்க சிரிச்சு பேசும்போது அவருக்கும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். இருந்தாலும் அவருக்கு வந்து இன்னும் தெரியாது குழந்தை ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஹீரோயின் மேலே இன்னும் கோவம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதில் தான் ஹீரோயின் கிட்ட திரும்பவும் முரட்டத்தனமாக அவர் நடந்துக்க பார்த்தாரு. அப்போ தான் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, குழந்தை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் ஹீரோக்கு தெரியும் நிஜமாவா சொல்கிறேன்னு சொல்லும்போது, ஆமாம் அவங்கெல்லாம் அந்த டாக்டர்லாம் வந்து வலுக்க டைமாக பண்ணும் அந்த ஊசி அதெல்லாம் போட வரும்போது நான் போட விடலை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக போயிடும். ஹீரோயினுக்கு இப்போ இவர் ரொம்பவே பிடிச்சி போயிடும். அவங்கள தூக்கி தோளில் போடவும் அவங்களும் 2 பேரும் அவ்வளோ குஷியாக இருப்பாங்க. ஜாலியாக வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்களுக்கு வகை வகையாக இப்போ சமைச்சு கொடுக்கணும். இப்போ யாரை வச்சு சமைச்சு கொடுக்குறது, கூட அடியாளுங்க இருக்காங்கல்ல அவனுங்க எல்லாரையும் நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எதை பார்த்தாவது நீ சமையலை கற்றுக்கிட்டு வந்துடுற, இனிமேல் அவளுக்கு என்னென்ன கொடுக்கணும் எந்த டைமில் கொடுக்கணும் சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் அவங்க எல்லாரையும் இப்போ கத்தியை பிடிச்சி காய்கறி நறுக்க வச்சு இதை செய்யுன்னு சொல்லிட்டு பாடாப்படுத்திடும். அவனுங்களாம் என்ன பாஸ் எங்கள் வேலையவே மாற்றி விட்டீங்கன்ற மாதிரி அவங்களாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோனை அந்த அளவுக்கு பார்த்துப்பாரு. ஹீரோனு ரொம்ப ஹாப்பியாகவே இருப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த லவர் பாயிருக்கான்ல அவரோட அம்மா வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசுவாங்க. நான் அவளை ஒரு தடவையாவது பார்த்துட்டு போயிடறேன்ப்பா, என் பையன் மேலே உனக்கு கோவம் இருக்கலாம், ஆனால் என் மருமகளாக வர வேண்டியவா அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, பார்க்கறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் ரொம்ப டயர்டாக இருக்கா, இன்னொரு நாளைக்கு பாருங்கன்னு சொல்லவும் நான் சும்மா பார்த்துட்டு மட்டும் போயிடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு இது வரும். ஹீரோவும் அலோவ் பண்ணுவார். ஹீரோயின் தலையை தடவை கொடுக்குறமா தடவை கொடுத்துட்டு வெளியே போயிடும். என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை கல்யாணம் பண்ணாமல் இங்கே வந்துட்டு கல்யாணம் குடும்பம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்கு அவ்வளோ கோவமாக இருக்கும். அந்த பையன் வந்து இப்போ ஜெயிலில் இருப்பான். அவன் பண்ண ஃப்ராட் தனம்லாம் தெரிஞ்சிடும்ல, அதனால் அவனை ஜெயிலில் இருப்பானா. இப்போ ஹீரோ இந்த ரெடி இருக்கல அவனோட அம்மா அது போய் அவனை போய் பார்க்க போகும். அவள் எப்படி லவ் பண்ண பொண்ணு இப்போ எப்படி இருக்கா தெரியுமா, நீ ஆனால் ஜெயிலில் இருக்கன்னு சொல்லவும் இவருக்கு அவ்வளோ கோவம் வரும். அவனோட ரிவெஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதுக்கான வாய்ப்பை நானே ஏற்படுத்தி கொடுக்குறேன்ற மாதிரி அம்மாவும் மகனும் சேர்ந்து பெரிய பிளான் பண்ணுவாங்க, நடந்துக்கிறாங்களா. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹீரோ வந்து இது பண்ணுவார். அவங்க தான் சும்மா இருக்க அதெல்லாம் போய் பாட்டு பாடிட்டு இருப்பாங்களே அந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லவும் ஹீரோயினும் அவங்க சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக ஹீரோ வந்து ஒத்துப்பார். இப்போ அவங்க ஆளுங்களெல்லாம் பாதுகாப்பு அனுப்பி ஹீரோயின்
ஹீரோயினை வந்து பாட்டு பாட சொல்லுவாங்க. அவங்களும் பாட்டு பாடிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க ஆளுங்கலாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வர டைமில் இந்த அம்மா இருக்குல்ல அந்த லவர் பாயை வெளியே எடுத்துரும். அவன் வெளியே வந்தவன் அவன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஃபஸ்ட்டு ஹீரோயினை வந்து டீஸ் பண்ண சொல்லுவான். அவன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போய் ஹீரோயினை வம்பு பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஓங்கி அரைஞ்சு விட்டு ஹீரோயின் வரும்போது இவன் கரெக்டாக அந்த லவர் பாய் வந்துருவான். இவனை பார்த்தோன்னா அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். சரி வா நம்ம போகலாம், இப்போ பார்த்து என் கூட வருவியான்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லை எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லும்போது ஒரு ஃப்ரெண்டாக கூட என்கிட்ட பழக மாட்டல, அந்த அளவுக்கு நீ ஃபேமிலியாக ஆயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுகிட்டே இருப்பான். இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி நீ என்னை ஃப்ரெண்டாக ஜஸ்ட் ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸ் மட்டும் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் அதை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. போது வந்து அவன் அட்வான்டேஜ் எடுக்க பார்ப்பான். அப்போ ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லும்போது எது தப்புன்னு சொல்கிறேன், நான் தானே உன்னை லவ் பண்ணேன், நீ தானே என்னை ஏமாற்றிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண, அப்போ நான் பண்ணுறது மட்டும் எப்படி தப்பாக இருக்கும், இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் ரொம்பவே இதாக பேசுவான். அதாவது நீ அந்த மாதிரி பண்ணது தப்பு, அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ ஹீரோனுக்கு இவனோட சுயரூபம் இதுதான் அப்படின்றது நல்லாவே தெரிய வந்துடும். இப்போ நான் சொல்கிறதுக்கு நீ ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னை அப்படி ஃபோட்டோ எடுப்பேன் இப்படி ஃபோட்டோ எடுப்பேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் ஹீரோயினை ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான். வந்து கதறிட்டு இருப்பாங்க. காலேஜ் படிக்கும் போதே உன்னை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அப்போவே நீ எனக்கு கிடைக்கல, பரவாயில்ல இப்போ நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, எப்போ நடந்தாலும் என் ஆசை நிறைவேறினா போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பான். இந்த மாதிரி என்கிட்ட நினைக்காத, நான் உன்னை என்ன வேணால் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க கோவமாக மிரட்டுவாங்க. ஓஹோ நீ என்ன பண்ண போறியான்னு சொல்லிட்டு அவன் கோவமாக திரும்ப ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அப்படி இப்படி கையை பிடிச்சிருக்க ஆரம்பிச்சிருவான். அளவே ஆரம்பிச்சிருவாங்க. அட பாவி உன்னை நான் எந்த அளவுக்கு நேசிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு ஏன் இவரை பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் தவறுதலாக ஒரு ஆற்றுக்குள்ளே விழுந்துருவாங்க. அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது இவர் தான் காப்பாற்றிருப்பார். அவங்க காப்பாற்றி கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இவன் கிளாஸ்மேட் கண்ணு முழின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பான். அந்த நேரத்தில் வந்து நம்ம உயிரையே காப்பாற்றினவன் இவன் தான், இனிமேல் இவன் தான் நம்மளுக்கு உயிர்ன்ற மாதிரி அவங்க முடிவெடுத்திருப்பாங்க. அதை சொல்லி அப்பத்துலேருந்துடா உன் மேலே நான் பைத்தியமாக இருந்தேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அந்த ஆள் அதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்வானா, அப்படியே நீ நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ தண்ணிக்குள்ளே விழுந்தது நான் பார்த்தேன், ஆனால் உன்னை காப்பாற்றுறதுக்கு என் உயிரை பணைய வைக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா, அதை நான் பண்ண தயாராகவே இல்லை, அதை காப்பாற்றுறது யார் தெரியுமா, உன் புருஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவன் உன்னை காப்பாற்றி போட்டு அவன் மயக்கத்தில் கிடந்தான், அந்த நேரத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன், அதனால தான் நீ என்னதான் நான் தான் உன்னை காப்பாற்றினதா நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லவும் அட பாவி எல்லாமே அப்போ வேஷமா அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பாதி மயக்கத்தில் இருக்கும். ஆமாம் அப்படின்ற மாதிரி அவனும் இப்போ வில்லத்தனமாக சொல்லிகிட்டே இருப்பான். இந்த நேரத்தில் ஹீரோவுக்கு விஷயம் தெரிஞ்சு அவர் அங்கே வந்துருவார். ஹீரோயினை ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கோவமாக இருக்கும். ஏன்னா இப்போ அவர் கையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. உனக்கு நான் எதை வேணால் கொடுத்துட்றேன், நீ என்ன வேணாலும் கேளு, எல்லாமே உனக்கு கொடுத்துட்றேன், அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்படின்னு ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார் இந்த ஆள். ஒன்று ஹீரோவும் சரின்னு வர ஹீரோயின் பண்ணாதன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோட ஆளெல்லாம் வந்து இவரை மடக்கி பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஓரளவுக்கு மயக்கம் தெளிஞ்சோடு எந்திரிச்சு வருவாங்க. அவருக்கு 2 அடி கொடுப்பாங்க. எதுக்குன்னா மொதல் அடி நான் தான் உன் லவருன்னு சொல்லிட்டு என்னை நம்ப வச்சு இத்தனை வருஷம் என்னை ஏமாத்திட்டதில்ல அதுக்கு, இன்னொன்று நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சு என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டே அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி 2 அறை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க அழகாக வீட்டில் இருக்கும். ஹீரோக்கு ஒரு ஸ்டெப் மதர் வேற இருப்பாங்க. அவங்களுக்கு ஹீரோ என்ன கல்யாணம் பண்ணது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க அந்த ஃபியான்சி பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு இப்போ கோவமாக இருக்கும். இந்த பார்ட்டி நடக்கும்போது ஹீரோன்னு எல்லாம் அசிங்கப்படுத்துவாங்க. ஹீரோக்கு அது பிடிக்காது. உடனே இவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோக்கு அந்த ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க, அதில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரியே இருக்கும். ஹீரோன் உடனே பதறுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அட்டாக் பண்ண போய் அப்புறம் ஹீரோ காப்பாற்றி ஒருவேளை ஹீரோயினை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து தன்னை உண்மையிலேயே நேசிக்கிறாங்கன்றது ஹீரோக்கு தெரியும். ஹீரோ தன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறான் எப்படி காப்பாற்றுறான்றது ஹீரோயினுக்கு தெரியும். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னை காப்பாற்றுறது நீயான்னு கேட்கும்போது அப்போ தான் ஹீரோக்கு ஞாபகம் வரும். அவருக்கு அது சுத்தமாக ஞாபகமே இருந்திருக்காது. ஹீரோயினை காப்பாற்றிருப்பாரு. ஆனால் அவர் அப்போ வந்துட்டு ஒரு கேங் லீடாக இருந்ததுனால அவரால் வந்துட்டு அங்கே இருக்க முடியாது. அவரை பற்றின வெளியே பேர் வந்து அப்படி தானே அவர் ரொம்ப மோசமானவன் அப்படி இப்படின்னு. அதனால் அவங்க ஆளுங்கள்லாம் வேகமாக வந்து ஹீரோவை கூட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியே தூக்கி போட்ட உடனே தான் இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஆக்டிங்கை போட்டு நம்ப வச்சிருப்பான். இது எல்லாமே கேட்கும்போது ஹீரோக்கு இப்போ ஆச்சரியமாக இருக்கும். இப்போ இவங்க 2 பேரும் கிளம்பி வெளியே போவாங்க. போயிட்டு இப்போ ஆம்பளை பிள்ளைக்கா பொம்பளை பிள்ளைக்கா எதுக்குனாலும் ட்ரெஸ் வாங்கணும், பொம்மை வாங்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பெருசாக வளர்ந்துரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு டெலிவரி கூட்டு போவாங்க. அப்புறம் அவங்களுக்கு குழந்தைங்களாம் பிறந்துரும். இவங்க 2 பேரும் இவங்களோட லைஃப்பை வந்து ஜாலியாக சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னொரு நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.